வெல்கம் பேக் டு மை சேனல். ஐம் பிரவீனா. நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் க்ரௌட் டெஸ்டிங்கில் டெஸ்டிவா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இனிமேல் நம்ம வந்து யூடெஸ்ட் பற்றி பார்க்கலாம். நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியலன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இது எபிசோட் 10. அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு கண்டினியூட்டியாக என்னென்னு தெரியும். யூடெஸ்ட்டை விட யூடெஸ்ட் கொஞ்சம் பெட்ரு டெஸ்டிவோட கம்பேர் பண்ணும்போது. இதுதான் யூடெஸ்ட்டோட வெப்சைட்டு. நீங்கள் கூகுளில் போய்ட்டு யூடெஸ்ட்னு அடித்தாலே ஃபஸ்ட்டு வெப்சைட் அதுதான் வரும். வேணால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். யூடெஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைனப் கொடுத்துட்டீங்க. நம்ம டெஸ்டிவோவில் பண்ண மாதிரியே தான் சேம் வந்துட்டு இதுலேயும் நம்ம சைனப் கொடுக்க போகிறோம். சைனப் ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்துட்டு இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, அப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபில் பண்ணி நீங்கள் எப்போவும் போல் ஒரு சைனப் ப்ரொசீஜருக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் நீங்கள் சைனப் பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் லுக் லைக்கு. இது வந்துட்டு இந்த சைடில் உங்களோட கஸ்டமர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இதில் அகாடமிக் இருக்குது. அகாடமிக் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதுலேயும் கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ண கோர்சஸ் இது வரைக்கும். நீங்கள் அதில் இது வரைக்கும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனியும் வந்துட்டு டேக் கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் ஆல்மோஸ்ட் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்பப்போ அக்செப்ட் பண்ணி டெஸ்ட் ஒர்க் பண்ணிவிட்டு மீன்வைல் டைமில் இந்த கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் வரதுக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. டெஸ்டேவோ கம்பேர் பண்ணும்போது யூடெஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதோட ஹோம் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்விடேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்துடும். ப்ராஜெக்ட்னாவே இவங்க கொடுத்துருப்பாங்க. ப்ராஜெக்ட் போர்டில் போய் அவங்க கொடுத்துருக்க எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இன்விடேஷனுங்கிறது அவங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது. உங்கள்கிட்ட இருக்க டிவைசஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் அனுசரித்து அவங்க கொடுக்குறது. நீங்கள் ஓகேவாக இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது இன்விடேஷன் ஒன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதில் வந்துட்டு ஸ்லாட்டாக வரும். டெஸ்டிவோ மாதிரி எக்ஸ்ப்ளோரேட்டிவாக பக் கொடுங்க அப்படிங்கிறத விட ஸ்லாட்டாக கொடுப்பாங்க. ஸ்லாட்டில் வந்துட்டு நம்ம 5 ஸ்டெப்ஸ் 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 ஸ்டெப்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாலே வந்துட்டு நமக்கு வந்து கேஷ் வந்து ரிவார்டாக கிடச்சிரும். இதே வந்துட்டு டெஸ்டேவோவில் ரீப்ரொடக்ஷன் அந்தந்த பக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. இவங்க சில டைம் ரீப்ரொடக்ஷனுக்காகவே தனியாக டெஸ்ட் கொடுப்பாங்க. நம்ம ரீப்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும் $1 $2 அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கேஷ் வரும். இது இன்விடேஷனை அனுசரித்து இருக்கும் உங்களோட கேஷ் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு பின்ன இதில் சர்வேஸ் இருக்கும். அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு கேஷ் கிடைக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ நம்ம பாதியும் பிரச்சனை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜெக்ஷன் மேக்ஸிமம் வராமல் பார்த்துக்குங்க. டெஸ்டிவாக இருந்தாலும் சரி, யூடெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ரிஜெக்ஷன் நீங்கள் கொடுக்க போகிற பக்கோ இல்லை ரீப்ரொடக்ஷனோ ரிஜெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது எல்லாமே உங்களோட இதில் வந்துட்டு குவாலிட்டியில் வந்து அடிப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரூவல் கொடுக்குறீங்க, எந்த குவாலிட்டியாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களோட வந்துட்டு ரேட்டிங்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ரேட்டிங்ஸ் எப்போவுமே ஜாஸ்தியாக வச்சுருக்கணும். டெஸ்டேவோக்கும் ஒரு கேட்டகரி இருக்குது. இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ குவாலிட்டி நீங்கள் அச்சீவ் பண்ணலன்னா அவங்க வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்களை. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கொடுக்க போகிற பக்கை தெளிவாக கொடுங்க, புரிஞ்சு கொடுங்க. அதுக்கு 1க்கு 2 தடவை யோசித்து கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.